இவர்களுடைய பிறப்பின் ரகசியம், இவர்களுடைய சின்னம் காளை மாடு. ரிஷபத்தின் சின்னம் கம்பீரமான காளை மாடு. அடங்காத காளையையும் உழவுக்கு பழக்குவது போல் இவர்களின் பிடிவாதமும் சகிப்புத்தன்மையும் அசாத்தியமானது. அமைதியாக இருக்கும் வரை அது சாது. இவர்களை சீண்டினால் இவர்களுடைய சின்னம் அந்த மாடு அப்படியே காளை மாடாக முற்றிலும் மாறிவிடுகிறது. ஆடி பாடி ஆவணி வந்த அறுவடை என்பதை போல் அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு காரியத்தை சாதிப்பதில் இவர்களை மிஞ்ச ஆளில்லை. ஆனால் அந்த பொறுமையெல்லாம் நம்ம அவங்கள ரசிக்கிற வரை, அவர்களுடன் ஒரு அசோசியேட்டாக இருக்கும் வரை, அவர்களை பாராட்டும் வரை தான். லேசா சீண்டி பார்த்துட்டோம் அப்படின்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஏதோ சொல்வார்கள். அதை போல் அசுரனாக, ஒரு அரக்கனாக, ஒரு காளியாக மாறக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். சின்ன வயசுல பயங்கரமாக உழைக்கிறார்கள். ஆனா அந்த உழைப்பெல்லாம் மற்றவர்களுக்குத்தான் போய் சேருகிறது. இவர்களுக்காக மற்றவர்கள் ஏதாவது உழைத்து கொடுப்பார்கள்னு நினைக்கும் பொழுது இவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தையும் உருவிக்கொண்டு விட்டு விடுகிறார்கள். காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசி ரிஷபம். பூமி தத்துவம் கொண்ட சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசியாகும். இவர்களுடைய பிறப்பின் ரகசியம், இவர்களுடைய சின்னம் காளை மாடு. ரிஷபத்தின் சின்னம் கம்பீரமான காளை மாடு. அடங்காத காளையையும் உழவுக்கு பழக்குவது போல் இவர்களின் பிடிவாதமும் சகிப்புத்தன்மையும் அசாத்தியமானது. அமைதியாக இருக்கும் வரை அது சாது. இந்த ரிஷபத்தை மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு விஷயத்தை ரசிப்பது, ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட ஒரு கவிதையாக, ஒரு இசையாக, ஒரு ஓவியமாக பார்ப்பது, உருகி உருகி எல்லா விஷயத்திலும் இன்வால்வ்மெண்ட் ஆவது. ஆனால் இவர்களை சீண்டினால் இவர்களுடைய சின்னம் அந்த மாடு அப்படியே காளை மாடாக முற்றிலும் மாறிவிடுகிறது. காலபுருஷனின் தொண்டை பகுதி ரிஷபம். சேமிப்பு, குடும்பம் மற்றும் சொகுசு வாழ்க்கை, இதனைத்தான் இந்த ராசிக்கு முதன்மையாக எழுதியுள்ளார். பணம் பந்தியிலே, குலம் குப்பையிலே என்ற பழமொழிக்கேற்ப பொருளாதார பாதுகாப்பிற்காகவே இவர்களுடைய அந்த போராட்டம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுடைய கர்மா என்ன அப்படின்னா, கடந்த பிறவியில வறுமையையோ அல்லது பொருளாதார பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலோ இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் நிலையான சொத்துக்கள், நகைகள் மற்றும் அந்த குடும்ப அமைப்பை உருவாக்கி அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கர்ம வினையை கொண்டு இவர்கள் பிறந்துள்ளார்கள். பூமி ராசி என்பதனால் இவர்கள்ட்ட ஒரு அபாரமான பொறுமை இருக்கும். ஆடி பாடி ஆவணி வந்த அறுவடை என்பதை போல் அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு காரியத்தை சாதிப்பதில் இவர்களை மிஞ்ச ஆளில்லை. ஆனால் அந்த பொறுமையெல்லாம் நம்ம அவங்கள ரசிக்கிற வரை, அவர்களுடன் ஒரு அசோசியேட்டாக இருக்கும் வரை, அவர்களை பாராட்டும் வரை தான். லேசா சீண்டி பார்த்துட்டோம் அப்படின்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஏதோ சொல்வார்கள். அதை போல் அசுரனாக, ஒரு அரக்கனாக, ஒரு காளியாக மாறக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இவர்கள் எங்கே ஏமாறுகிறார்கள் அப்படின்னா, பாசத்துக்கு ஏங்குவார்கள். அது காதலுக்கு ஏங்குவார்கள். அது ஒரு அம்மாட்ட இருந்தாலும் சரி, அக்காட்ட இருந்தாலும் சரி, மனைவிட்ட இருந்தாலும் சரி, காதலிட்ட இருந்தாலும் சரி, உல்டாவா காதலனா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் உருகுவார்கள். ஒரு ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கு அப்படின்னு கூட இருக்கிறவர்கள் சொல்லணும். சமையல் பண்ணினா நல்லா இருக்குன்னு கூட இருக்கிறவர்கள் சொல்லணும். அன்பான வார்த்தைகளுக்குத்தான் இவர்கள் அடிபணிவார்கள்.
இவர்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வீட்டாக பேசி பேசி தங்களின் வேலைகளை தேவைகளை சாதித்து கொள்ளும். இவர்களும் அதை போல் எதிர்பார்ப்பார்கள். உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் இவர்கள் அதிகமாக பணத்தை கொடுத்து ஏமாந்து விடுவார்கள். இவர்களுக்கு காதல்ல என்ன சிக்கல் அப்படின்னா பிடிவாதமும் பொசசிவ்னஸும் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். கண்ணில் பட்ட பொருள் கையை விட்டு போகக்கூடாது என்று நினைப்பார்கள். பார்ட்னருக்கு அதிக சுதந்திரம் கொடுக்க மாட்டார்கள், மூச்சு முட்ட வைப்பார்கள். இவர்கள் என்ன ட்ரெஸ் சொல்றார்களோ அந்த ட்ரெஸ், அந்த ஸ்டைலு, அந்த காரு, அந்த பைக்கு தான் பார்ட்னர் யூஸ் பண்ணணும். இவர்கள் என்ன மேக்கப் சொல்றார்களோ அதைத்தான் பார்ட்னர் யூஸ் பண்ணணும். பார்ட்னர் மாத்தி யூஸ் பண்ணினா உடனே இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். இதனால் நிறைய இடங்கள்ல கூட பிரேக்கப் எல்லாம் ஏற்படுகிறது. இவர்களால் சீக்கிரம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே மாதிரியான வேலை அல்லது தேங்கி போன தொழிலை நிறைய நேரங்கள் அந்த புது டெக்னாலஜி புது விஷயத்துக்கு இவர்கள் மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே அந்த பழைய கணக்கை வைத்தே நகர்த்தி கொண்டிருப்பார்கள். குடும்பத்திற்காகவே வாழும் இவர்களுக்கு என்னென்ன நிறைய குடும்ப உறுப்பினர்களே கோஆபரேஷன் செய்வதில்லை. அதாவது இவர்கள்டேந்து எல்லா வேலையையும் எல்லாரும் வாங்கி கொள்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் யாரும் முன்னே வந்து ஹெல்ப் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதனால இவர்களுக்கு மனவேதனை என்பது அதிகம் ஏற்படுகிறது. கடன் தொல்லை குழந்தைகளுக்கு, அதனால் அதீதமான மன உளைச்சல் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்காக பெரிய பெரிய லக்ஸரியான ஐட்டம்ஸ் வாங்குவது, ஃபோன் வாங்குவது, கார் வாங்குவது, காலேஜுக்கு போறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே நம்ம பெருசா ஒரு திருவிழா போல் செலவு செய்வது, இதற்காக கடன் வாங்குவது, அந்த கடனை அடைப்பதற்கு சிக்கி தவிப்பது, இதெல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இவர்களுடைய லக்ன பாவம் அப்படிங்கிறது அசைக்க முடியாத பாறை ரிஷபமாக வருவதால் இவர்கள் எடுத்த முடிவிலிருந்து எளிதாக பின்வாங்க மாட்டார்கள். நிதானமான பேச்சு, முகத்தில் ஒரு வசீகரம், ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், இந்த மேக்கப்பு, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன், காஸ்டியூம் சென்ஸ், ஒரு பியூட்டிஷியன் போன்ற தோற்றம், இதெல்லாம் இயல்பாகவே இவர்களுக்கு வந்துவிடும். இவர்களுடைய தனஸ்தானம்ங்கிறது புதன். சமயோஜிதமாக மற்றவர்கள் இவர்களிடம் பேசி இவர்களை மயக்கி அப்படியே இவர்களை புகழ்ந்து எளிதாக இவர்கிட்ட கடன் அல்லது பரிசு, அதாவது இவர்களை பொறுத்தவரை கடன் வாங்கினவர்கிட்ட அது பரிசு, அந்த மாதிரி இவர்களிடம் இந்த காசை உருவி கொண்டு போய்விடுவார்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சுதான் இவர்களுக்கே நாம் ஏமாந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நன்றாகவே தெரிய வரும். அதற்கு பிறகுதான் இவர்கள் உட்கார்ந்து யோசிப்பார்கள், ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி, ஓ நம்ம பணத்தை ஏமாந்துட்டோமா, கடன்னு தானே நம்ம நினைச்சு கொடுத்தோம் அப்படின்னு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். குறிப்பா வயதில் மூத்த பெண்கள் இந்த காசெல்லாம் தங்களுடைய பசங்களுடைய மேரேஜுக்கு இல்லை படிப்புக்கு இந்த மாதிரி வீடு கட்டுவதற்குன்னு வைத்திருப்பார்கள். பிறகு அந்த பணத்தை இழந்து விட்டு மன உளைச்சல், ஒபேசிட்டி, இதனால் உடல் பருமன், உடல் ஒத்துழைக்காமல் போகக்கூடிய பிரச்சனை, இதனால் குடும்பத்துல தாய், தம்பி, அண்ணன், தங்கை இவர்களுடன் வாக்குவாதம், இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதுதான் ஓப்பனா சொன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல் கொஞ்சம் இந்த ஆடம்பரம், அதிக வட்டி வருது, இல்ல ஒரு லக்ஸரி வருது, ஒரு வாகனம் வருது, ஒரு போனஸ் வருது, ஒரு ஜாக்பாட் வருது அப்படின்னு சொல்லி இவர்கள் இழந்து விடுகிறார்கள், ஏமாந்து விடுகிறார்கள். அதாவது சின்ன வயசுல பயங்கரமாக உழைக்கிறார்கள், ஆனா அந்த உழைப்பெல்லாம் மற்றவர்களுக்குத்தான் போய் சேருகிறது. இவர்களுக்காக மற்றவர்கள் ஏதாவது உழைத்து கொடுப்பார்கள்னு நினைக்கும் பொழுது இவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தையும் உருவிக்கொண்டு விட்டு விடுகிறார்கள். மேலும் இவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனமான கணக்கு வழக்குகளில் திறமையான குழந்தைகள் அமைவார்கள். அந்த குழந்தைகளுடைய கல்விக்கு பெரிய முதலீடு இவர்கள் செய்வார்கள். ஆனால் நிறைய இடங்கள்ல இவர்களுடைய பெண் குழந்தைகள்
குறிப்பா 5ஆம் இடத்துல இவர்களுக்கு சுக்கிரன் நீசம்ங்கிறதுனால இந்த பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை, திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு கூட ஹஸ்பண்ட் பிரச்சனை, ஹஸ்பண்ட் கோஆபரேஷன் இல்லாமல் வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், அதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்புறம் என்ன ஆகுது, அந்த பெண் குழந்தைக்கு 2வது மாப்பிள்ளை எடுத்து கொண்டு போய் போட்டோவை காமிச்சுட்டு, பாரு பையன் நல்லா இருக்காண்டி, கல்யாணம் பண்ணிக்கோடி, போட்டோவை பாரு அப்படின்னா அந்த பொண்ணு கூசாம, பையன் நல்லா இருக்கானா அப்ப நீ பண்ணிக்க அப்படின்னு என் ஆபீஸ்லயே உட்காந்து எவ்வளவு பெண்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியே மனம் உடைந்து தூள் தூளாக சிதறி போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு மன உளைச்சலை இவர்கள் சந்திக்கிறார்கள். இதனால் நிறைய கடன், நோய், இதனால் தீராத பிரச்சனை, தூக்கமின்மை, அப்படியே அந்த கண்ணெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ரெட்டாக, அதை பார்க்கும் போதே தூக்கமின்மை அப்படிங்கிறது. இதனால் இந்த சுகரு, டயபெட்டிக், தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி நிறைய நோய் பிரச்சனை எல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுடைய திருமண வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இவர்கள் கசிந்து கசிந்து உருகி உருகி காதலித்து ஒரு திருமணத்துக்குள்ளே போகிறார்களோ, ஃபர்ஸ்ட் அப்படித்தான் அந்த லைஃப் பார்ட்னர் தெரிய வருது. பின்னாடி பார்த்தா அந்த லைஃப் பார்ட்னர் அப்படியே ஆப்போசிட், ரஃப்பாகவும் டஃப்பாகவும். நிறைய இடங்கள்ல ரிஷபராசி சகோதரிகளுடைய கணவர் பார்த்தா வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுவும் ஒரு கணவனை இழந்த பிரிந்த பெண்ணோட தொடர்பு, அதையெல்லாம் இவர்கள் லாவகமாக கண்டுபிடித்து அதனால் கூட குடும்ப வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு விரிசல்ங்கிறது ஏற்படுகிறது. அதையும் மீறி மிச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தோம்னா குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது நிறைய பின்னாடி 8ஆம் இடம் குருவுடைய வீடுங்கிறதுனால சில ஆன்மீக பயணங்கள்லாம் செய்கிறார்கள். அதன் பிறகு உடல் ஆரோக்கியம், ஆயுள், இதன் மூலம் சில ஒரு கிளாரிட்டி, இதற்கப்புறம் சில பேருக்கு கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இவர்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது தர்ம காரியங்களை செய்ய கடுமையான உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஏற்பட்டாலும் கடமைகளை இவர்கள் செய்ய தவறமாட்டார்கள். இவர்களுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் கும்பமாக வருகிறது. இந்த மக்கள் தொடர்பு, PR, பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஆடை ஆபரணம், உணவு, நவீன தொழில்நுட்பம், இந்த மீடியா, இன்டீரியர் டெக்கரேஷன், யோகா, மேக்கப், பியூட்டி பார்லர், ஹெல்த், ஃபிட்னஸ், இந்த தொழிலெல்லாம் இவர்களுக்கு நன்றாக கை கொடுக்கும். இவர்களுடைய லாபஸ்தானம் மீனம். அப்போ ஆன்மீகம், பெரியவர்கள், நல்ல ஆலோசகர்கள் மூலம் இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது, ஒரு எந்த ரூட்ல போனா அந்த லாபம் நிற்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களுடைய பேராசைகள் சுப வழிகளில் இருந்தால் மட்டும் அது பூர்த்தியாகும். இவர்களுடைய 12ஆம் வீடு செவ்வாயுடைய வீடு, அது விரயஸ்தானமாக வருகிறது. தூக்கமின்மை பிரச்சனை, மருத்துவ செலவுகள், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் தான் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. அப்போ ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய திருமணத்துக்கு பிறகு ஒரு யூட்டர்ன், நிறைய சிக்கல், அதிலிருந்து போராடி வெளியே வர வேண்டிய சூழ்நிலையை பொதுவாகவே இவர்கள் சந்திக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைக்கும் என்ன தீர்வு? பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் பிடிவாதத்தை கைவிட வேண்டும். அதாவது அந்த ஈகோ, அவசரம், ஸ்பீடு, எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே வேணும், இப்பவே வேணும் அப்படிங்கிறத கைவிட்டு யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் 80% இவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கிரகத்தை வைத்து பார்க்கும் பொழுது சுக்கிரனின் ஆதிக்கம், வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, அதாவது இப்போ ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், கோலாப்பூர் மகாலட்சுமி, இந்த மாதிரி பிரதான மகாலட்சுமி எல்லா பெருமாள் கோயில்லையுமே தாயார் சன்னதி உண்டு. நெய்விளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் வழிபாடு செய்து வந்தால் கடன் தீரும், ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கும். பூஜா ரூம்ல இருக்கிற விளக்குல கூட நெய் ஊற்றி அதுல லக்ஷ்மி காயின்ஸ், அது சில்வர்ல போடணும்னு தேவையில்லை, ஐம்பொன்ல கூட அந்த காயின்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் தீபத்தில் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது, கோபூஜை செய்யும் பொழுது, பசுவிற்கு
கொடுத்தால் இவர்களுடைய கர்மாவில் உள்ள அந்த பாவம் தீரும். குறிப்பா வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை பழங்கள் கொடுப்பது நிறைய தோஷங்களை நீக்கி மன அமைதியை கொடுக்கும். வாரம் ஒரு முறை அருகில் உள்ள அம்மன் கோயில், துர்கா கோயில், பிரத்யங்கரா கோயில், வாராகி கோயில், இந்த மாதிரி கோயில்களுக்கு குறிப்பா ராகு காலங்கள்ல சென்று செவ்வரளி மலர்கள் வைத்து இவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த பிரம்மன் எழுதிய விதியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கிளியர் ஆகி உடல் மனம் இரண்டிலும் ஒரு நல்ல தேஜஸ், ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஒரு ஒளிவட்டம், மைண்ட்ல கிளாரிட்டி, ஒரு வன்மம் வக்ரம் இல்லாத வாழ்க்கை போக்கு இவர்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.